வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞானஸ்த திருவடியில திண்டுக்கல்ல வாழ்ந்த பாட்டு சித்தர். திண்டுக்கல்ல வாழ்ந்த சித்தர்கள்ல மிக முக்கியமானவரு. ரொம்ப அற்புதமான ஞானி. அது நாம ஒரு விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவர் அந்த விஷயத்த சொல்லுவாரு. எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. அவரு பொதுவா பாடல்கள் மூலமாவே நெறைய பேருக்கு பதில் சொல்லுவாரு. அது நம்ம சோகமா இருந்தா, ஒரு நிமிஷம் இருந்தா கூட அவர் தாங்கிக்க மாட்டார். நம்ம டல்லா ஒரு பக்கத்துல உட்காந்தா, அவர் மொத கேட்பாரு. "என்ன கவலையா உட்காந்துருக்கீங்க?" அவரு கடவுளேன்னு கூப்பிடுவாரு வர்றவங்கள. "என்ன கடவுளே கவலையா உட்காந்துருக்கீங்க?" அப்படிம்பாரு. நாம ஒண்ணும் இல்லன்னு சொன்னா கூட, "நான் சொல்லவா என்ன என்ன கவலைன்னு உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவலைய சொல்லுவாரு. நாமளே ஆச்சரியப்படுவோம். சொல்லி அதுக்கு தீர்வும் சொல்லுவாரு. ரொம்ப அற்புதமான ஞானி. எப்பயுமே கலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. சிலர் மௌனமா இருப்பாங்க சித்தர்கள். இவர பொறுத்தவரைக்கும் அது எதிர்மறையா பேசிக்கிட்டே இருப்பாரு. நாம கிளம்புறோம்னா கூட, "உட்காருங்க கடவுளே! எங்க போறீங்க? நான் தான் இங்க இருக்கேன்ல, உனக்கு வீட்ல யார் இருக்கா? இருங்க கடவுளே! இங்க தான் கடவுளே இருக்கணும். அதுக்கு தானே வந்திருக்கீங்க. இருங்க கடவுளே!" அந்த மாரி ரொம்ப அன்பா பேசக்கூடியவரு. நம்ம கவலையெல்லாம் காது குடுத்து கேட்கக்கூடியவரு. ஏதோ ஒரு கவலை சொன்னோம்னா, அதுக்கு ஏதோ ஒரு தீர்வு சொல்லுவாரு. தீர்வு சொல்லைன்னா, அவரு 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 பேச்சிலேயே நம்முடைய கவலைய கரைச்சு விட்டுருவாரு. ஒரு அற்புதமான ஞானி பாட்டு சித்தர். அவர்ட்ட எனக்கு நெறைய அனுபவங்கள் இருக்கு. அவர்ட்ட 8 வருடம் நெருக்கமான அனுபவம் இருக்கு. இருந்தாலும் என்னோட நண்பரோட அனுபவத்த உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். அவரு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல அபிராமி அம்மன் தியேட்டர்னு ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு. அது பக்கத்தில எல்ஐசி ஆஃபீஸ் இருக்கு. அதுக்கு எய்த்தாப்ல ராமகிருஷ்ணன் சொல்லி கடை போட்டிருக்காரு அவரு. டீ கடை போட்டிருக்காரு. அவரு திண்டுக்கல்ல வாழ்ந்த ஸ்ரீமத் சாது சண்முக சாமிகள் அப்படிங்கிறவர்ட்ட நெருக்கமா இருந்தோம். நானும் அவர்ட்ட நெருக்கமா தான் இருந்தேன். அப்ப அவர்ட்ட கேட்டு இவரு ஒரு கடை போட்டிருந்தாரு. அவரு சண்முகசாமி சமாதி அடைஞ்சுட்டாங்க. அவரு பார்த்தீங்கன்னா, அந்த கடை சுத்தமா ஓடவே இல்ல. என்னன்னு தெரியல. இத்தனைக்கும் ரோட்ல தான் இருக்கு. எல்லா கடையும் ஓடுது. இவர் கடை டீ கடை மட்டும் ஓடவே இல்ல. ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தார். அப்ப திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, பாட்டு சித்தர் சைக்கிள்ல வேகமா வேர்க்க வேர்க்க சைக்கிள்ல வந்திருக்காரு. சைக்கிள் நிப்பாட்டிட்டு, அவர கெட்ட வார்த்தையில திட்டியிருக்காரு கடைக்காரர. அவர் ஏற்கனவே கடை ஓடாததுல நொந்து போயிருந்தாரு. இன்னும் இவரு வேற சாமி வேற திட்டுறாரே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கும்போது நெறைய பேர் இருக்காங்க. வாடா வெளியேன்னு பயங்கரமா திட்டியிருக்காரு. திட்டிட்டு, "டேய் கடப்பார எடுத்துட்டு வாடா" அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரு வேகமா போய் கடப்பார எடுத்துட்டு போயிருக்காரு. கடை முன்னாடி குழிய தோண்டான்ட்டு இருக்காரு. இவர் ஏற்கனவே நம்ம வேதனையா இருக்கோம். இவரு வேற குழிய தோண்ட சொல்ல ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாரு. இருந்தாலும் சரி சாமி சொல்லிட்டு அதையும் தோண்டியிருக்காரு. ஒரு 2, 3 அடி ஆழம் தோண்டுன பார்த்தீங்கன்னா, உள்ள ஒரு பெரிய தாயத்து இருந்திருக்கு. "எட்றா அந்த தாயத்த" அப்படின்ட்டுருக்காரு. "உன் செருப்ப கழட்டி இந்த தாயத்த அடிடா" அப்படின்ட்டுருக்காரு. அடிச்சு முடிச்சோன்னே, நல்லா தலைய சுத்தி கொண்டு போய் கேணிக்குள்ள போட்டுருவான்ட்டுருக்காரு. பக்கத்துல போய் கேணிக்குள்ள போட்டு வந்திருக்காரு. அவர் வந்த உடனே போயி, பாட்டு சித்தர் அவரோட கடை கல்லால உட்காந்துட்டு, ஒரு 5 நிமிஷம் இருக்கும் உட்காந்துட்டு, திரும்ப சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பினாரு. டீ போட்டு குடுத்து கூட, "வேணாம்டா, நாளைக்கு குடிச்சுக்கிறேன்ட்டு" போயிட்டாராம். அன்னையிலேருந்து அவரோட கடை வியாபாரம் ரொம்ப சிறப்பா இருக்காம். என்ட்ட சொல்லி சொல்லி சந்தோஷப்படுவாரு. "நீங்கலாம் பாட்டு சித்தர் நெருக்கமா இருக்கீங்க. கடைக்கு கொண்டு போறது ரொம்ப சந்தோஷம். சாமி இந்த மாரி செஞ்சாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க அன்னைக்கு இந்த செயல்கள செஞ்சப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாரி இருந்தது. ஏற்கனவே கடை ஓடாம நொந்து போயிருந்தேன். அந்த டயத்துல இவரு வேற என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுனதும் இல்லாம, என்னைய அடிக்க வேற வந்துட்டாரு. "எழுந்திரிச்சு வாடா, வெளிய வாடான்னு" கூப்பிட்டாரு. நெறைய பேர் உட்காந்துருந்தாங்க. எனக்கு அவ்வளோ சங்கட்டமா இருந்தது. ஏற்கனவே பக்கத்து கடையெல்லாம் நல்ல ஓட்டமா இருக்கு. நம்ம கடை மட்டும் ஓடாம இருக்குன்னு வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். இவரு சாமியோட செயல்கள் எனக்கு ரொம்ப கஷ்டத்த குடுத்துச்சு. ஆனா, அவரு அந்த தோண்டி அந்த தாயத்த எடுத்து தூக்கி போட்டோன்னே, அது ஏதோ பெரிய முன்னாடி ஆதி காலத்துல செஞ்சு வச்சிருப்பாங்க போல இருக்கு. கடை நம்ம இப்ப தானே வச்சோம். முன்னாடி இருந்தே இது இந்த இடத்துல புதைச்சிருந்திருக்கும் போல இருக்கு. அத சாமி நம்ம பக்தர் கஷ்டப்படுறானேன்ட்டு அத எடுத்து போட்டு போனாங்க. அதன் பிறகு கடை வியாபாரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது ஒரு அனுபவ பதிவு. இது உண்மையான பதிவு. இது இட்டுக்கட்டி எதுவும் சொல்லல. நான் சொல்ற எல்லாமே என்னோட அனுபவத்தில நடந்த பதிவுகள் தான். அவரு பாட்டு சித்தரோட ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல்ல ஆர்விஎச் காலேஜுக்கு பின் சைடு சாய்பாபா நகர் அப்படின்ற இடத்துல இருக்குது. நீங்க திண்டுக்கல் வந்தீங்கன்னா, அவரோட ஜீவ சமாதி தரிசனம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்க. வாழ்க்கையில வளம் பெறுங்க. நல்லது. நன்றி. வாழ்க வளமுடன்.